நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் முக்கியமான ரிசோர்ஸான கான்டாக்ட் லிஸ்ட்டில் 1000க்கும் மேற்பட்ட கான்டாக்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு 6 வழிகளில் எப்படி நம்ம கான்டாக்டை அதிகப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு நான் ஸ்டாப் பிஸ்னஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நிறைய நண்பர்கள்ட்ட இந்த தொழில் வாய்ப்பை சொல்லும்போது வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டுமே உங்களுக்கு தெரியாத நிறைய நபர்களோட கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்டை நீங்கள் வாங்க முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய 20 நண்பர்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட 25 கான்டாக்ட் வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணாலே உங்களுக்கு 500 கான்டாக்ட் கிடைக்கும். நான் சொல்கிறது மிகவும் குறைவான நம்பர் தான். நீங்கள் நினச்சா இதுக்கு அதிகமாகவுமே கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ரெஃபரல். நம்மளுடைய தொழிலில் சில நபர்கள் வாடிக்கையாளராக மட்டும் இருப்பாங்க. நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணாட்டாலும் நம்மளுடைய ப்ராடக்டை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட நம்ம ப்ராடக்ட் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ரெஃபர் பண்ண சொல்கிறது மூலமாக கான்டாக்டை ஆட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கூப்பனோ இல்லைனா போனஸோ கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அது மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ண சொல்லலாம். நிறைய பேர் இதை முயற்சி பண்ணுறதே இல்லை. இதை ட்ரை பண்ணும்போது இதிலிருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது மூலமாக நம்ம பிஸ்னஸுக்கு குவாலிட்டியான நபர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப் குரூப். நம்ம எல்லாருமே நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் உறுப்பினர்களாக இருப்போம். ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப், ஜிம் குரூப், டெம்பிள் குரூப், ஃபேமிலி குரூப், நியூஸ் குரூப், இந்த மாதிரி இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அந்த குரூப்பில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியாத நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்க நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் தொழில் வாய்ப்பை பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல பார்ட் 1 வீடியோவில் சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். டோன்ட் ப்ரீஜட்ஜ் எனிஒன். யாருக்கு என்ன தேவை இருக்குன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தொழில் வாய்ப்பை ஷேர் பண்ணுறதுல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். டவுன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த தொழிலை நிறைய பேர் ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் பார்க்குறாங்க. வந்த உடனே பணம் சம்பாதிச்சணும்னு நிறைய பேர் உங்கள் டீமில் சேருவாங்க. கொஞ்ச நாட்களில் இந்த பிஸ்னஸோட உண்மைத்தன்மை புரிஞ்சதுக்கப்புறம் இந்த தொழிலை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை இவங்க விலகினா கூட இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக சில தரமான நபர்கள் நம்ம டீமுக்கு கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரீசன்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். நிறைய நபர்கள் இது மூலமாக கான்டாக்டை பில்ட் பண்ணுறாங்க. இதில் உங்கள் தொழில் வாய்ப்பை பற்றி பிரபலமான சமூக வலைதளங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்களோ ஆடு கொடுக்கலாம். இது மூலமாக பல லட்சக்கணக்கான பீப்புளை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதிலிருந்து உங்கள் தொழிலில் ஆர்வமுள்ள நபர்களை உங்களை தேடி வர வைக்க முடியும். ஆனால் இந்த ஆடு போட தேவையான பணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். இனிஷியல் டேஸில் நீங்கள் ஃப்ரீ போஸ்ட்டில் ஆரம்பித்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இமெயில் மார்க்கெட்டிங். வெளிநாடுகளில் இது மிகவும் பிரபலமான ஒரு விஷயம். என்னதான் நிறைய மெசேஜிங் ஆப் வந்தாலும் ப்ரொஃபஷனலாக லீகலாக ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணனா இன்றளவும் கூட இமெயிலில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மக்களுக்கு தேவையான ஒரு வேல்யூபிளான கான்டென்ட்டோ கோர்ஸோ சம்திங் மக்களுக்கு வேல்யூபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பதிலாக நீங்கள் இமெயிலில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இமெயிலில் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்னா தரமான நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து 12 வழிகளில் கான்டாக்ட் லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதில் உள்ள வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நான் எலாபரேட்டாக பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எந்த டாப்பிக்கு அதிக கமெண்ட் வருதோ அதுக்கு நான் கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ பார்ட் 1 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டைம்.